கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நேரத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடும் கூட பேசுவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நல்ல நேரத்தில் கூட சங்கீதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 32வது அதிகாரத்தில் 8வது வருஷத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு அழகா என் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து. இது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் தேவனுடைய ஆலோசனைகள் கட்டாயம் தேவை. தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் ஒரு காலம் ஒரு மனுஷனும் சக்சஸான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாதுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய ஆலோசனைகள் தேவை. அநேகம் பேர் எவ்விடத்துல எனக்கு தெரியாதவங்க கூட இருக்கட்டுங்க, எனக்கு போன் பண்ணி விசாரிச்சாங்க. அது எவ்வளவு மிட் நைட் 12, 1 மணி 2 மணியா இருந்தா கூட சரி, அவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த விளக்கத்தை, அவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த காரியத்திலே அவர்களோடு கூட பதில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஏன்னா ஒரு தேவனுடைய ஆலோசனை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலோசனை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அந்த ஆலோசனை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்னாக்கா, அதே சங்கீதத்துல 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், நல்ல நீங்க யாருக்கு இந்த சகாயத்தை, இந்த ஆலோசனைகள், இந்த கைட்னஸ், இந்த நடத்துதலை கர்த்தர் யாருக்கு காண்பிப்பார்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் காண்பிப்பார். கவனிங்க பார்க்கலாம். நாம் பக்தி உள்ளவர்களாய் மாறுகிற போது, தேவனுடைய சமூகத்திலே பக்தியோடு கூட நாம் நடந்து கொள்ளுகிற போது, தேவன் விரும்பத்தக்க ஒரு மனுஷியா நாம் நடக்கிற போது, இந்த ஆலோசனைகளை கர்த்தர் என்ன பண்றாரா, நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது அழகா சொல்றாரு, என் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என் பாதைக்கு நீ தீபமாகி என்று சொல்றாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போகிற அந்த பாதை, கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளை தேவன் அழகாக கருத்திலே கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட வாழ்கிறதற்கு அவர்களுக்கு பின்புறத்திலே நடக்கிற சதிகள் நல்ல கவனிக்கணும். ஆமானின் மூலமாக யூத ஜனத்திற்கு ஒரு பெரிய ஒரு சங்காரம் ஏற்பட்டதா. அந்த சங்காரத்தை குறித்து மொர்தெகாய் கேள்விப்பட்டிருக்கிறார், அதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடக்க போகிறது என்று சொல்லி அவன் அறிந்ததற்கு பிறகுதான் எஸ்தர் ராஜாத்தின் இடத்திலே வந்து, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்க போகிறது, அதனால நீ சும்மா இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கணும் என்று சொல்றாங்க. உடனே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த உடனே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார். அதே போலதான் கடந்த நாட்களிலே ஒரு தரிசனத்தை தேவன் காணவும், அந்த தரிசனத்திற்கு ஏற்றாற் போல சபையாராகிய நீங்கள் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும் ஒரு வாய்ப்பை கட்ட நமக்கு கொடுத்தார். அந்த வாய்ப்பை நாம் நிறைவேற்ற ஆரம்பித்த உடனே பிசாசுகள் எல்லாம் அழுத ஆரம்பித்தது. சத்துருடைய கிரியைகள் எல்லாம் முடக்க ஆரம்பித்தது. அநேக பொல்லாங்குகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதி நிற்க கூடாதபடி கர்த்தர் அநேக மாற்றங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே கற்றுக் கொடுத்தார். அப்போ இன்ன காரியம் நடக்க போகிறது என்கிற ஒரு அறிவிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான்
தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தீமைகளுக்கு உட்படுத்தாதபடி நாம் பாதுகாக்கப்பட முடியும். நமக்கு என்னது நடக்க போகிறது, என்ன காரியம் நமக்கு செய்ய போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுனாக்கா நம்ம உடனே என்ன பண்ண ஜாக்கிரதையா நடக்கலாம். அந்த தீமைக்குள்ள நம்ம உட்படாதபடி நாம் பாதுகாக்கப்படலாம். அந்த பிரச்சனைகளுக்குள்ள உட்படாதபடி நாம் பாதுகாக்கப்படலாம். இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பெரிய நியதி. எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா நேரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கர்த்தருடைய ஆலோசனை என்பது மிகவும் அவசியம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல தேவனுடைய திட்டம் இருக்கிறதா, அதை கர்த்தர் அனுமதிக்கிறாரா, இதை தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இதை நான் செய்வதிலே தேவனுடைய திட்டம் இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல், ஆண்டவருடைய விருப்பம் இல்லாம, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் இல்லாம ஒரு காரியத்தை நாம் செய்வேனால் அதனுடைய முடிவு என்பது தோல்வியாகத்தான் இருக்கும். அப்படி கடைசியில போயிட்டு நம்ம முட்டிட்டு கடைசியில போயிட்டு நம்ம யோசிக்கிறத காட்டிலும், கடைசியில போயிட்டு ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அகப்பட்டு எழும்ப முடியாதபடி தத்தளிக்கிறத காட்டிலும், ஒரு பிரச்சனை நடக்கிறப்பவே அந்த பிரச்சனையை நான் செய்யணுமா செய்யக்கூடாது, அல்லது அந்த பிரச்சனைகளில் இருந்து நான் எப்படி மீண்டு வருவது, அந்த கலக்கத்தில் இருந்து எப்படி மீண்டு வருவது, அந்த சோதனையில் இருந்து எப்படி நான் மீண்டு வருவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு தப்பா நிறைய காரியத்தை செய்துட்டு தான் நிறைய பிரச்சனைகளில் அகப்பட்டுட்டு நிறைய போராட்டத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். எனக்கு ஒரு வண்டி கார் இருந்தது. நம்முடைய சபையுடைய கட்டுமான விற்கிறப்போ நான் பலமுறை, அதாவது என்னுடைய மனசு வந்துட்டு வித்துடலாமான்னு சொல்லி யோசிக்கிற போது கூட நான் மனசுல பல முறை கடவுளும் கூட பேசின, ஆண்டவரே நான் விற்கிறது சரியான முடிவில்லையா, நான் இதை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இது உங்களுடைய திட்டம் என்ன, எனக்கு வெளிப்படுத்துங்க எனக்கு வெளிப்படுத்துங்க சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வெளியில வரேன். அந்த கார் பார்க்க ஒரு திடீர்னு சம்பந்தமே நம்ம திடீர்னு வந்து என்னுடைய கார் பார்க்கறதுக்கு வெளியில வராரு. அப்ப நான் கேட்கிறேன், யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்டேன். அப்படி சொன்ன, இது மாதிரி ஒரு பிரதர் சொன்னாருன்னு சொன்னாங்க. என்னுடைய மனசுல உடனே கட்ட பேசினார், கொடுத்துருந்தாரு. உடனே நான் கொடுத்துட்டேன். அலிலேஷனுக்கும் பார்க்கலாம். அப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய திட்டம் அல்லது கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறார், இதை செய்யும்படி கர்த்தர் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா தப்பு தப்பா நம்ம பண்ணிடுவோம். சில நேரங்கள் பாத்தீங்கன்னா கர்த்தர் செய்யன்னு சொல்ற காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா கர்த்தர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம செய்ய மாட்டோம். எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம முந்தி போய் செய்வதற்கு நாம் முயற்சிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி கேட்டீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு உண்டு பண்ணும். பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். நம்ம சபையில ஒரு அன்பு சகோதரி இருந்தாங்க. எல்லா காரியத்தையும் கேட்டு பண்ணுவாங்க, இது எப்படி பண்ணலாம், இது எப்படி செய்யலாம் கேட்டு பண்ணுவாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு திருமண காரியம், அந்த திருமணம் நடக்க போகிறது என்பது சொன்ன உடனேயே அவங்களுக்கு இது கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறாரா என்ன நினைக்கிறாங்க, இந்த எண்ணம் இருந்தது. ஆனா கேட்கணுன்ற ஒரு மனநிலை அவர்களுக்குள்ள கிடையாது. ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு போட்டோ வந்திருக்குது. அந்த போட்டோவை நான் பார்த்து ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு, இது தேவனுடைய திட்டம் கிடையாதுன்றாரு. நான் திரும்ப அந்த சகோதரியோட கூட தொடர்பு கொள்றேன். தொடர்பு கொண்ட உடனே அந்த சகோதரி வந்து போனை கட் பண்றாங்க. ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஒரு 2 நாள் கழிச்சு அந்த போன் பண்ணேன், அவங்க எடுக்கல. ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப கஷ்டம். சரி, இப்படி அளவுக்கு திருமணங்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்லாம் நடந்து இருக்கும்ல, அதுக்கப்புறம் தான் புரிய வாங்க நினைச்சேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்தில் கல்யாணமே நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்தில் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு முறை ஒரு மாதங்கள் இருக்குமான்னு தெரியல எனக்கு, ஒரு 20 நாட்கள் தான் நினைக்கிறேன். 20 நாள் கழிச்சு ஒரு போன் வருது எனக்கு. பாஸ்டர், நான் ஒரு நரக புகையில நான் மாட்டிட்டேன்.
இந்த வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு வேதனையா இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. திருமணமாகாமல் இருந்த போது இருந்த அந்த சுதந்திரம், அந்த ஆண்டவருடைய பிரசன்னம், அவனுக்கு எல்லாத்தையும் டோட்டலா நடந்துட்டேன் பாஸ்டர். இதுல இருந்து எனக்கு மீண்டு வரதுக்கு என்ன வழின்னு தெரியல பாஸ்டர். அல்லது இந்த திருமணம் எனக்கு வாய்க்குமான்னு தெரியலன்றப்போ நான் என்ன பதில் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இது டிவி இல்லைங்க, நல்ல இது ஆஃபர்ல கொடுத்துட்டு இன்னும் டிவி வாங்கி இருக்குது. இது வாழ்க்கை. ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்குத்தான் தேவனுடைய ஆலோசனைகளுக்காக தேவன் உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய சாமத்துல நீ காத்து இருந்தனா, அல்லது உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை அணுகி இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா என்று கேட்டனாக்கா அதிலிருந்து உனக்கு ஒரு பதில் கொடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறாங்க. அதை கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு உனக்கு அந்த பொறுமை கிடையாது. ஒருவேளை உன்னுடைய பார்வைக்கு அது பசுமையா இருக்கலாம், ஒருவேளை நீ செய்யறதுக்கு அது பெரிய ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது அது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நீ நினைக்கலாம். உன்னுடைய சிந்தனைக்கு அது நல்லது மாதிரி தெரியும். ஆனா அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உனக்கு தெரியாது. எப்பவுமே பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்த போல கொண்டு போயிட்டு பிரச்சனையில அகழ்பட வைப்பான். அந்த பிரச்சனையிலிருந்து எழுப்ப முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை அவன் கொடுப்பான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணுமா? தேவனுடைய ஆலோசனைகளுக்காக காத்திருக்கணுமா? யாருக்கு அந்த ஆலோசனை கற்றுக் கொடுப்பாரா? பக்தி உள்ளவர்களுக்கு தேவன் அதை கொடுப்பாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒன்று சாமுவேலின் புத்தகம் 28வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். நல்ல கவனிக்க பார்க்கலாம். அவன் சொல்றான், தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறது இல்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீ எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்ற ஒரு ஆலோசனைக்காக ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். தேவன் என்னை தள்ளினார், நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எனக்கு விரோதமாக யுத்தம் நிற்கிறது. அந்த யுத்தம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியல. அந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று எனக்கு தெரியல. அதில் தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் என்று எனக்கு தெரியல. அல்லது என்னுடைய ராஜ்யபாரம் முடிவடையுமா என்பது எனக்கு தெரியல. எனக்கு அறிவிக்கும்படி நீர் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியிடத்திலே கேட்கிறார். என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பாருங்க. எது நடந்தாலும் கர்த்தர் தான் அவனுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. எது நடந்தாலும் ஆண்டவர் தான் அவனுக்கு அதை அறிவிச்சிட்டு இருந்தாரு. எது நடந்தாலும் பின்புறத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்தாரு. ஆனா எல்லாவற்றையும் இழந்து போயிட்டு இப்ப ஒரு வார்த்தை கிடைக்காதன்றதுக்காக அவன் காத்திருக்கிறான் பாருங்க. ஏன் அப்படி காத்திருக்கிறான்? அதே எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். அதே ஒன்று சாமுவேலின் புத்தகத்துல 1 சாமுவேலின் புத்தகத்துல ஸ்தோத்திரம் 13வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர்
சில நேரங்கள்ல கர்த்தர் சில காரியத்தை பேசுவாருங்க. எப்ப என் பிள்ளை நீ இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் இந்த காரியத்தை நீ செய்யணும், இந்த காரியத்துல உனக்கு இப்படித்தான் விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் தான் உன் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு கர்த்தர் உனக்கு சொல்ற போது அந்த வார்த்தைகளை கவனமா கேட்டு அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு கற்றுக்கொள்ளணும். சில நேரங்களில் சிலரை அழைத்து பாஸ்டர் சொல்லுவாரு, எப்பா நீ ஜாக்கிரதையா இருக்கணும், நீ அதிகமா ஜெபிக்கணும், நீ அதிகமா கடவுளோடு கூட இருக்கணும், நீ அதிகமா சபையை கூடி வரதுல கற்படக்கூடாது. சிலர் என்ன நினைக்கிறேன்னா பாஸ்டர்னா அப்படிதான் சொல்லுவாரு, பாஸ்டர்னாலே சர்ச்சைக்கு வரணும் தான் சொல்லுவாரு, பாஸ்டர்னாலே ஜெபிக்கணும் தான் சொல்லுவாரு, பாஸ்டர்னாலே இப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவாரு. இது பாஸ்டருடைய கடமை தானே அவர் சொல்றாரு, நடக்கவே கிடையாது. நான் சொல்ற நல்ல கவனிக்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற யாரை அழைப்பித்து என் வாயிலிருந்து என்ன ஒரு வார்த்தை வந்தாலும் அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் அசையாமல் அந்த வார்த்தைக்கு பயந்திருக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். எப்பவுமே யாரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை நான் பேசினாலும் அது தேவனுடைய திட்டம் இல்லாம அவங்க கூட நான் பேசவே மாட்டேன். நிறைய பேர் நினைச்சது கூட அதுதான், பாஸ்டர் வரமாட்டேன்றாரு, பாஸ்டர் பேச மாட்டேன்றாரு, பாஸ்டர் சொல்ல மாட்டேன்றாரு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவரை குறித்து கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருனாக்கா கட்டாயம் எந்த நிமிஷமா இருந்தாலும் என்னுடைய போன் கால் உங்ககிட்ட வரும். உனக்கு ஜெபிக்கிற நகர் திடீர்னு வந்த இடத்துல நிற்பேன், உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கணும், உனக்கு ஒரு நன்மை செய்யணும்னாக்கா நிச்சயமா அதுல என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். சும்மா நம்ம வந்துட்டு போறது பேசிட்டு இருக்கனால அதுல ஒரு பலனும் கிடையாது. அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய திட்டம் இருக்கணும், கர்த்தருடைய திட்டம் உங்க கூட நடத்துன்னு சொல்லி கர்த்தர் நினைக்கணும். அதுல ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். போல யாரை கூப்பிட்டு தம்பி அல்லது எம்மா நீ இருக்க கூடாது, நீ சபைக்கு சரியா வரணும், ஜெபிக்கணும், சும்மா சாதாரணமா கேட்டு விட்டுறாதீங்க. இந்த வாரம் கேட்கறது அடுத்த வாரம் திருப்பியும் அடுத்த வாரம் வராம விட்டுருங்க. இதுதான் பிரச்சனைகளை அகப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். சிலருக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவேன், அந்த ஆலோசனைகள் சொன்ன பிறகு சில பேர் அதை கேட்க மாட்டாங்க. சில பிரச்சனைகள் வருகிற போது என்னை விட மன கஷ்டப்படக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்படுவேன், என்னுடைய சரீரம் பாதிப்பதை போல நினைப்பேன் நான். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற போது அந்த வார்த்தையை கேட்டு நடந்திருந்தாங்க ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வாழ்க்கையில வராது, ஒரு உபத்திரம் வராது, அவங்களுக்கு ஒரு கண்ணீரும் வராது. அவ்வளவு தெளிவா கர்த்தர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு அழகா கர்த்தர் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. தீங்கு வருத்தி விட மாட்டாரு. இந்த இடத்துல அதுதான் சவுலை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் படி நடக்காம, ஆண்டவர் உனக்கு பேசின வார்த்தைகளின் படி நடக்காம, ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்பட்ட வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தையை அசெப்ட் பண்ணி அதை விட்டதுனால தான் இன்னைக்கு உபத்திரம் வருகிற போது, பாடுகள் வருகிற போது எனக்கு என்ன பதில் கிடைக்கும், எனக்கு என்ன நடக்கும் என்பதை நீ கேட்டு அதை கேட்பதற்கு ஓடி போனதுக்கு பிறகு கூட உனக்கு பதில் கிடைக்கல, உனக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கல, உனக்கு விளக்கங்கள் கிடைக்கல. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டைப்படுகிறதினாலே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழுப்பி நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை செய்வதற்கு மனமில்லாமல் அந்த வார்த்தையை தூக்கி எறிகிறதினால்தான் சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எனக்கு பிரியமான நண்பர் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொருவரை குறித்தும் அழகான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுகிற போது அந்த திட்டங்களுக்கு செவிசாய்த்து அந்த திட்டங்களுக்காக ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சமூகத்துல அதிகமா தேவனை மகிழ்ப்படுத்தும்படி கட்டளை சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அழகா சொல்றாரு, நீ என்னுடைய வார்த்தைகளை கேளாமல் போனபடினாலே நான் உள்ளே விட்டு விலகினேன். அவனை விட்டு கர்த்தர் விலகினதுனால அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது அவன் ஆண்டுடைய சமூகத்துல போய் நிக்கிறான். ஆனா கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ண மாட்டேன்றாரு, பதில் கொடுக்க மாட்டேன்றாரு, ஆண்டவன் கூட பேச மாட்டேன்றாரு.
அவன் கூட கர்த்தர் பேசாததுனால அவன் யுத்தத்திற்கு போறான். போய்தான் ஆவண ஒரு கட்டாயம். அந்த யுத்தத்தில் அவன் ஜெயிக்க மாட்டான் அவனுக்கு தெரியல. என்னென்ன பிரச்சனை வருகிறது தெரியல. எப்படின்னா அதை கையாளுன்ற ஒரு அணுகுமுறை தெரியல அவனுக்கு. கடைசியில தோற்று போய் எல்லாவற்றையும் இழந்து தன் ஜீவனை கூட அவன் மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவன் மாற்றப்பட்டான். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். இதே இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பார்க்கலாம். அது தானியேலின் சங்கீதங்களே 1 சாமுவேலின் புத்தகத்துல 30வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து. தாவீதும் அவருடைய இருந்த 600 பேரும் போனார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஸ்தோத்திரம் 19வது வருஷம் சொல்லுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று கூட குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கையை கட்டி கப்பலை நாமத்தை மயப்படுத்திக் பார்க்கலாம். எப்ப ஒரு மனுஷன் தனக்கு கற்பித்திருக்கிற பாடுகளுக்கு தன்னை விட்டுக் கொடுத்து ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அவன் கடந்து போகிறானோ, அப்பவே நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்பவே உன்னோடு கூட ஆண்டவர் செய்த ஒப்பந்தங்களை நிறைவேற்ற ஆரம்பிச்சுட்டாரா. ஆண்டவருடைய சமூகத்தில் காற்று இருக்கணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவர் நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, நான் என்ன செய்யணும், ஆண்டவர் இது எப்படி நடக்கும், இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இந்த காரியத்தில் எது நிர்ணயிக்கப்படும் என்கிற ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானால் நீங்க கண்டிப்பா தோத்து போக மாட்டீங்க. ஒரு பழமொழி சொன்னாங்க, தொட்டதெல்லாம் தொடங்கு என்று சொல்லுவாங்க பாருங்க. நீங்க கடவுளுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் அனுமதி கொடுத்து ஒரு காரியத்தை செய்து பாருங்க, நீ தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். 3வது மாசத்துல கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போவாசை போல ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிறார். எனக்கு பிரியமான நண்பு ஜனமே, 2வது மாதத்தில் உனக்கு கிடைக்க கூடாத அநேக நன்மைகளை 3வது மாதத்தில் உன் வாசல்களை நிரப்பத்தக்கதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் இப்ப தெரியுமா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்கிறதற்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் மாற்றங்களை உன்னாலே பார்க்க முடியும். நல்ல கவனிங்க. கடந்த நாட்களில் பெங்களூர் போயிருந்தேன். அதற்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி வேறொரு குடும்பத்தை சந்திப்பதற்காக பல வருடங்களுக்கு, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பதாக சென்றிருந்தேன். அப்போ இவங்க சும்மா விசிட் பண்ண வந்தவங்களுக்கு கர்த்தர் பேசினார். இது போல சில சம்பவங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் பேசினாங்க. அது போல பிள்ளை மகளுடைய திருமணம் இப்படித்தான் நடக்க போகிறது. உடைய மகளுடைய திருமணம் ஒரு புதலுக்குள்ள கொண்டு போயிட்டு அப்படியே அவங்க கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு சொன்னேன். அவங்க ஒரு பெருசா அதை நினைக்கவே இல்லை, விட்டுட்டாங்க. 4 வருஷம் போச்சு. 5வது வருஷம் பொறுத்து கால் பண்ணாங்க. ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதே போல அந்த மகனுக்கு ஒரு திருமணம் நடந்து 1 மாசத்திலேயே ஸ்தோத்திரம் டிவைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். கஷ்டம். அதே மாதிரி அந்த சகோதரனுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஃபுல்லா அந்த கேன்சர்னால சரீரத்துல பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒவ்வொரு பார்ட்டுக்கு சரீரம் ஃபுல்லா பிளாக் ஆகி போய் டாக்டர் சொல்லிட்டாங்க, இவரை பிழைக்க வைக்க முடியாது, இறந்துருவேன் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, 4 வருடங்களுக்கு முன்னாடியே உனக்கு இப்படித்தான் நடக்க போகுது கர்த்தர். அவங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் போன் பண்றப்ப முதல்ல சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் நடந்து போச்சு பாஸ்டர். ஓடுறாங்க. நான் சொன்னேன், நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். நான் வரவே மாட்டேன். அதுக்கு பிறகு ஒரு நிலைகள் எல்லாம் விலகி சொன்ன பிறகுதான் வேண்டாம் விருப்பம் நான் போனேன். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு அழக திட்டமா, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு உன்னை எவ்வளவு நேசிச்சிருந்தனாக்கா உன்னோடு கூட உனக்கு நடக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் அவ்வளவு அழகா பேசியிருப்பார். என்ன நடந்துற போகுது, என்ன ஆயிட போகுது,
இதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? நல்லதானே இருக்கிறேன், நல்லதான். நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நினைச்சு நாளைக்கு நடக்கக்கூடிய காரியத்தை கவனம் செலுத்துவது கிடையாது. அதான் பத்தி சொல்ற, காலமே இது பொய்யடா, காற்றடித்த பொய்யடா, மாயனா செய்த உடை மண் பாண்ட மீது ஓடடா. இந்த ஓடி என்னைக்கு உடையும், இந்த வாழ்க்கை என்றைக்கு கவிழ்ந்து போகும், இதனுடைய முடிவு எப்படி இருக்கும், என்ன நடக்கிறதுல யாருக்கும் தெரியாது. அதனால இந்த சரீரத்தின் மேல அதிகமா நம்பிக்கை வச்சு, நம்பிக்கை வைக்க வேண்டியவர் மேல அவிசுவாசமான எண்ணத்தை வச்சிடாதீங்க. அது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான நண்பு கத்தோலிக்க பிள்ளைகள், உங்களை கத்து நேசிக்கிறார், உங்கள் பேர்ல அவர் பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு என்ன காரியத்தை கத்தர் வெளிப்படுத்தினாலும், உங்களுக்கு என்ன காரியத்தை கத்தர் உங்களுக்கு சொன்னாலும் அதை அடிப்பெறலாமல் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, தாவீது அவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறான், கத்தரவன் கூட பேசுறாரு. சவுலும் போறான், காத்திருக்கிறான், ஆனா கத்தரவன் கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவனை விட்டு தேவன் விலகி இருந்தாரா? தாவீதோடு கூட கத்தர் இணைந்து இருந்தாரா? தாவீது கேட்டபோது கர்த்தர் பதில் சொன்னார், நீ போப்பா, அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. இந்த பதில் அன்னைக்கு சவுலுக்கு கிடைக்கலங்க. இந்த உத்தரவு அன்னைக்கு சவுலுக்கு கிடைக்கல. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, பக்தி உள்ளவனுடைய லிஸ்ட்ல தான் வெளியே போயிட்டான். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க தாவீதை போல பக்தி உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து ஒரு காரியத்தை செய்வீர்கள், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா மாறும். எல்லாமே கண்ண கொடுக்க பார்க்கலாம், எல்லாமே கண்ண கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் யாரை போல என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, யாரை போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், யாரை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. தாவீதை போல தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்கி தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் கேட்டு செய்கிற ஒரு மனுஷனா நான் இருக்கிறேனா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சவுலை போல மறுபுத்தரவு கிடைக்கப்படாதபடி நான் திகைத்து தோற்று போகிறதற்கு நான் காத்திருக்கிறேன். ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம், ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம், எல்லாம் வாங்கி தந்து ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரப்பா, என் ஜனத்தின் கருத்தை நான் கொடுக்கிறேன். தேவாவியானவரின் அன்பு பிள்ளைகளோடு இருந்து உங்களுடைய சமூகத்தில் எதை செய்தாலும் அதை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு செய்யணும்.